எந்த ஒரு பையன் எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாம் ஹால்குள்ள வந்து உட்காதான். மேம் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்த பிறகு டைம் அதை வந்து ஆன் பண்ணிடுறாங்க. பார்த்தா அவனுக்கு பக்கத்துல இருக்க பசங்களோட தலைலாம் வந்து ரெட் கலர் பலூன் மாதிரி மாறிடுது. இவனோட தலையும் கொஞ்ச நேரத்துல ரெட் கலர் பலூனா மாறிடுது. பின்னாடி ஒரு பையன் நான் படிச்ச கொஸ்டின் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். அதனால அவனோட பலூன் தலை வெடிச்சு அதுக்குள்ள இந்த மூளை வெளியே வந்து விழுது. இந்த மாதிரி டென்ஷன் ஆனா நம்மளோட தலையும் வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சீக்கிரம் டென்ஷன் ஆகாம முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்னு கடகடையும் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து இவன் எழுதுற பென்சிலோட உக்கு உடஞ்சிருது. பக்கத்துல இருக்க பையன் கிட்ட வந்து பென்சில் கேட்கறான். அவன் ஆல்ரெடி எக்ஸாம் டென்ஷன்ல இருக்கான். அந்த டென்ஷனோட அந்த பென்சிலை தேடி எடுத்து கொடுக்கறதுக்குள்ள அவன் தலையை வெடிச்சு மூளை வெளியே வந்து விழுந்துருது. அந்த பென்சிலை வாங்கி எழுதுறதுக்குள்ள பக்கத்துல இருக்க ஒரு பையன் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் தள்ளி விடுறான். அதுக்குள்ள அந்த பையனோட மண்டை வெடிச்சு மூளை வெளியே வந்து விழுந்துருது. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கடகடன் ஆன்சர் எல்லாம் ஷேட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ டைமுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சதான். ஆனா மேம் அங்க வந்து ஒரு பக்கம் முடிச்சு என்ன பிரயோஜனம், இன்னொரு பக்கமும் முடிக்கணும்னு சொன்ன உடனே டென்ஷன் அவனோட தலையும் வெடிச்சிருது. எக்ஸாம் எழுதும்போது நமக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சு நம்ம தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் அனிமேஷனா சொல்லியிருக்காங்க.